சூடித்தந்த சுடற்கொடியே. டாக்டர் சொன்னதை கவனிச்சியா? உன் பிள்ளை இந்த டீச்சரை தன் அம்மாவா நினச்சிதான் பழகிக்கிட்டு இருக்கானா. அப்படியே இருந்துட்டு போகட்டுமே, பேசாம நீ இந்த டீச்சரையே கல்யாணம் பண்ணிக்கோயேன், பிரச்சனை முடிஞ்சது. அம்மா, உங்களை என் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். டேய், யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அம்மா, அவன் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டான், நீங்க அதை நினைச்சு ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னடா தம்பி, சாரி கேளுடா அம்மாட்ட. அம்மா, அம்மா, அம்மா. ஏய், என்கிட்ட என்ன சொன்ன? இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க பாருங்க, சத்தம் போடாதீங்க, சண்டை போடாதீங்க. உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நான் வரல. வாகா குட்டி நல்லபடியா குணமாகணும், அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் ஊருக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன், அதை கேன்சல் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கேன். நானுமே உங்ககிட்ட சண்டை போடுற மனநிலைமையில இல்ல. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். இதுக்கு நடுவுல வாகா குட்டி கியூர் ஆகணும், அது ஒண்ணுதான் எனக்கு முக்கியம். வேற எதுக்காகவும் நான் இங்க வரல. கொஞ்சம் நம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க என்ன கூட நம்ப வேண்டாம், ஒரு பொண்ணுங்கிற முறையில என்ன கூட நம்ப வேண்டாம். உங்க அண்ணனை நம்பலாம் இல்லையா? உங்க அண்ணன் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, அவரை மயக்கி அவர் சொத்தை நான் ஏமாத்தி வாங்கிட்டு போறதுக்கு. அது உங்களுக்கும் தெரியும் தானே? இல்ல உங்க அண்ணனை வளைச்சு போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கொஞ்சமும் கிடையாது. நான் வந்தது வாகா குட்டிக்காக மட்டும்தான், நீங்க நம்புங்க ப்ளீஸ். இப்போ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட வாகா குட்டிக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு வாகா குட்டி தூக்கத்தில் கூட கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான் நம்ம எல்லாரும் பேசுறதையும். ப்ளீஸ் சார். நல்லா தான் பேசுற, ஆனா நம்புறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு எனக்கு. நீங்க என்ன நம்பவே வேண்டாம் சார், உங்க அண்ணனை நம்புங்கன்னு தான் சொல்றேன். நான் மயக்கினாலும் மயங்குற அளவுக்கு உங்க அண்ணன் ஒன்றும் வீக்கானவர் கிடையாதுல்ல. உங்க அண்ணன் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க, நீங்க என்ன நம்பவே வேண்டாம். ஆல் ரைட், பாரு நீ எவ்வளவு தூரம் தான் போறேன்னு நானும் பாக்குறேன். இல்ல என்ன மீறி எங்க அண்ணனை நீ என்னதான் பண்ணிடுவேன்னு நானும் பாக்குறேன். சந்தோஷம், அந்த அளவுக்கு நம்பினதுக்கு சந்தோஷம். ஏய், இப்பவும் உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. நீ சொன்ன மாதிரி என் அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைனாலதான் உன்னை இப்ப இங்க அலோ பண்றேன். இத சொல்லிட்டேங்கிறதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆடக்கூடாது. சரி. அம்மா, அம்மா, அழாதீங்கம்மா. நான் என்னையா கண்ணு சொன்னேன், ஒரு பெத்தவளுக்கு இந்த ஆசை கூட இருக்க கூடாதா? அவன் இவ்வளவு கோவப்படுறான்னு அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் உங்களுக்கும் தெரியும் தானம்மா. அவன் இருக்கும்போது நீங்க இந்த பேச்செல்லாம் பேசலாமா? அதுக்காக என்னைய கொன்றுவேன்னு சொல்றானையா? அவன் உங்க மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசலாமா, என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறான். அது எனக்கும் தெரியுதியா, ஆனாலும் அவன் பேசுறத தாங்கிக்கிடவே முடியல. சரிம்மா, விடுங்க விடுங்க, உங்க பிள்ளை தானே நாங்கெல்லாம். நீங்களே எங்களை மன்னிக்கலன்னா வேற யார் மன்னிப்பாங்க? வாகா குட்டி பேசுற பேச்சுக்கு எப்படி எந்த அர்த்தமும் கிடையாதோ அதே மாதிரி தாம்மா தம்பியும். அம்மா, அழாதீங்கம்மா. பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், 4 பேர் போய்கிட்டு வந்துகிட்டும் இருக்காங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் செல்ல அம்மா இல்ல, இங்க பாருங்க, என்ன பாருங்க. அழக்கூடாது. அவ்வளவுதான். உங்க பேரனும் சீக்கிரமா சரியாயிடுவான். அவங்க மிஸ் வந்தாச்சு, சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த பொண்ணு தான் அவங்க டீச்சர் ஐயா? ஆமாம்மா, ஆமா. பொண்ணு நல்லா அழகா லட்சணமா மூக்கு முழியுமா இருக்கு. பொண்ணுங்கன்னா அழகா தான் இருப்பாங்க. இந்த பிள்ளை நல்ல டீச்சருக்கும் படிச்சிருக்கு. அதனாலதான் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. இல்லையா, இந்த டீச்சர் அம்மா மேல வாகா குட்டியும் நல்ல பிரியமா இருக்கான். அதனாலதான் அவங்க வந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சு உடம்பு ஒண்ணு வருத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் அம்மாவும் சொல்றேன், இந்த பிள்ளை நல்ல படிச்ச பிள்ளையாவும் இருக்கு, நல்ல கண்ணுக்கு லட்சணமா அழகாவும் இருக்கு. வாகா குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? அதான் இப்ப நானும் தம்பி மாதிரி பேசணுமோ? இல்ல, கொஞ்சம் நான் இறங்கி வந்தா உடனே நீங்க ஏற பாக்குறீங்கல்ல. நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாயா இப்படியே இருக்க போற? எனக்கு என்னம்மா குறை? நீங்க இருக்கீங்க, என் தம்பி இருக்கான், வாகா குட்டி இருக்கான், வேற என்னம்மா வேணும் எனக்கு? அது மட்டும் ஒரு ஆம்பளைக்கு போதாதியா கண்ணு? எனக்கு போதும், நான் இப்பவே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். இந்த பேச்சை இதோட விடுங்க. அம்மா, இந்த கள்ள நடிப்பு நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். தம்பி அப்படி பேசுனதுக்கே உங்களுக்கு அழுக வரல, ஆனா அவன் அப்படி பேசுனதை சாக்கா வச்சு என்கிட்ட இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இல்லையா பிள்ளை, இந்த உங்க பேரை நடிக்கிற கள்ள நடிப்பெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் அழுகை நிறுத்துறீங்களா? அம்மா, அம்மா,
எங்களை பெத்தது நீங்க, எங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுத்ததும் நீங்க. இப்ப தம்பி ஒரு வார்த்தை இப்படி எல்லாம் பேசிட்டேன்னு உடனே அப்படியே வருத்தப்பட்டு அழற ஆளா நீங்கலாம்? சரி, அம்மா பொய் நடிப்பு நடிச்சாலும் நம்ம கொஞ்சம் நிஜமாவே சமாதானப்படுத்துவோம்னு வந்தா அப்படியே தலையில ஏறி உட்கார பாக்குறீங்க பாத்தீங்களா? பொண்ணு அழகா இருக்கியா? சரி சரி, உடனே முறுக்காத. இங்க பாரு, அம்மாவை பாரு. நீ போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கன்னா எடுத்துட்டு வா. நேற்று விடிய விடிய இங்கேயே கண்ணு முழிச்சு காத்து கிடந்திருக்க. போ, இப்போ அந்த டீச்சர் பிள்ளை இருக்கு, தம்பி இருக்கான், நான் இருக்கேன், பார்த்துக்குறோம். நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் முடிச்சிட்டு வா. போ. ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் தான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, போயிட்டு வரட்டுமா? அதையே சொல்கிறேன், போயிட்டு வா. சரிங்கம்மா, அந்த மிஸ் உள்ளதா இருக்காங்க. தம்பி எதுவும் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம பாத்துக்கோங்க. அப்படி ஏதாவது ஹார்ஷா பேசணும்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லிருங்க. அவன் பேசுகிற வார்த்தை பூராமே சூடாக ஹார்ஷாக தான் இருக்குது. இதில் தனியாக அவன் அப்படி வேற பேசணுமாக்கும். அதை நான் உனக்கு கால் பண்ணி வேற சொல்லணுமாக்கும். நமக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாமா? உங்களுக்கு அவன் பையன், எனக்கு அவன் தம்பி, நம்ம தாங்கிக்கலாம். அந்த மிஸ் அவங்களுக்கு தாங்கணும்னு என்ன இருக்கு? ஆமையா, சார்த்தாயா சார்த்தாயா. அதாம்மா சொல்றேன். அவங்க கிட்ட ஏதாவது ஹார்ஷா பேசணும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா, சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. சரிம்மா, பாத்துக்கோங்க. என்ன, நான் ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். சரிப்பா, சரி, பதறாம வா, பதறாம வா. கிளம்பிட்டான். அந்த பொண்ணு பிள்ளைகிட்ட வேணா நைஸாக பேசி பார்ப்போமா? என் பிள்ளைய கட்டிக்கிறியான்னு வேணா கேட்டு பார்ப்போமா? பிள்ளை நல்லா அழகா லட்சணமாக தான் இருக்கு, கேட்டு பார்த்துருவோமா? ஐயோ, உள்ள நாம்பத்த எமகாதக இருக்கான். அந்த டீச்சர் பொண்ணு வாகா குட்டியவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த எமகாதக பையன் அந்த டீச்சரையே முறைச்சிக்கிட்டு இருக்கானே. பாவம் அந்த டீச்சர் பிள்ளை. பெத்தவ என்னையே இந்த பாடுபடுத்துறானே. அந்த டீச்சரை அப்பன்னா வந்த அன்னைக்கு என்ன பாடுபடுத்தியிருப்பான். இதுக்கு நடுவில் இந்த வெண்ணிலா பிள்ளை வேற நான் ஸ்டாப் கொண்டாட்டங்கிற மாதிரி நான் ஸ்டாப்பாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கானையா. இந்த பேர பிள்ளை எப்போ கண்ணு முழிப்பான்னு தெரியலையே. கண்ணு முழிச்சேன்னா ஒரு வாய் பால் குடிக்கிறானா என்னன்னு கேட்கணும். முதல்ல கொடுக்கலாமா என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். இவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. போயிட்டு இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு வரதுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிட்டாங்கன்னா பெரியவன் வந்து என் தலையை உருட்டுறதுக்கா? பேசாமல் இருப்போம். பேசாமல் பாலை இவனை போய் வாங்க சொல்லிடுவோம், பிள்ளை முழிச்சதுன்னா. அதான் சரி. நகழுவானா பார்ப்போம். நான் நேத்தே வந்துட்டேன். வாகா குட்டி நல்லா தூங்கிக்கிட்டே இருந்துட்டீங்களே. நேத்துக்கே வா. நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னு டார்லிங் சொன்னாங்க. வாகா குட்டியை விட்டுட்டு நான் எங்கேயும் போகல. என் செல்ல பிள்ளைய விட்டுட்டு நான் போகவே மாட்டேனே. இங்கேயே தான் இருந்தேன். நீங்க தான் முழிக்கவே இல்லை. குட்டி பிள்ளையோட குட்டி வயிற்றுக்கு பசிக்கலையா? முழிக்கவே இல்லையே. தம்பிக்கு தூக்கமா வந்துருச்சு. அதனாலதான் குட்டி பிள்ளை தூங்கிட்டீங்களாடா ராஜா? ஆமா, சுக்கி ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா தம்பி தூங்கி இருக்கவே மாட்டானே. நேற்று நைட்டு குட்டி பிள்ளை கையில் இருக்கிற ட்ரிப்ஸை கலட்டுறதுக்கு டாக்டர் வந்தாங்க. குட்டி பிள்ளை கண்ணு முழிச்சாங்கன்னா பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நாங்களும் எழுப்பி எழுப்பி பார்த்தோம், குட்டி பிள்ளை எந்திக்கவே இல்லை. சரி, குட்டி பிள்ளைக்கு ரொம்ப தூக்கம் வருது போல, தூங்கட்டும்னு விட்டுட்டோம். அப்படின்னா சுக்கி ஃப்ரெண்ட் நைட்டெல்லாம் இங்கேயாவா இருந்தாங்க? ஆமா, உன்னோட பெட்டுக்கு பக்கத்துல அங்க ஒரு சோஃபா இருக்குல்ல, அதுல தான் தூங்கினேன். ஐ, உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் உங்களை கூப்பிட்டுட்டு போறதுக்கு வரலையா? நான் வரும்போதே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வாகா குட்டிக்கு நல்லா சரியா பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன், என்ன தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா அதனால என்னை கூப்பிட வரல. சரி. சுக்கி ஃப்ரெண்ட் தம்பி அப்பா எங்க? ராஜா, இப்போ எப்படிடா தங்கம் இருக்கு உங்களுக்கு? ஏதாவது எங்கேயாவது வலிக்குதாப்பா? கை வலிக்குதுப்பா. சரிடா மனே, அது கையில ஊசி குத்தி இருந்தாங்கல்ல நரம்புல, அது ஒரு 4 நாளைக்கு வலிக்கும், அதுக்கப்புறம் சரியா போகும். தம்பி, அம்மா வீட்டுக்கு போவோமாப்பா? இங்க நல்லாவே இல்லப்பா. வீட்டுக்காடா ராஜா? டாக்டர் அதுக்கு ஓகே சொல்லணும். அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம கிளம்பலாம். தம்பிக்கு இங்க நல்லாவே இல்லப்பா, போர் அடிக்குதுப்பா, வீட்டுக்கு போவோம்ப்பா. அப்படின்னா அப்பா டாக்டர் கிட்ட கேட்கட்டுமா? நாங்க வீட்டுக்கு போறோம், எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லட்டுமா? அப்படின்னா அதுக்கு வாகா குட்டி ஒரு வேலை பண்ணணும். வாகா குட்டி சமத்தா இருக்கணும், வேலைக்கு சாப்பிடணும், எப்பவும் எதுக்கும் அழவே கூடாது, பிடிவாதம் பிடிக்க கூடாது தேவையில்லாத விஷயத்துக்கு.
அப்படியெல்லாம் இருந்தா சீக்கிரமா குணமாயிடுமா, நம்மள சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்களாம். டாக்டர் அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க. தம்பி சமத்து பையன் தானப்பா, குட் பாய் இதானப்பா. குட் பாய் தான், ஆனா அடிக்கடி அழறீங்களே. எனக்கு அழுகையா வந்துருச்சுப்பா. எதுக்குடா ராஜா அப்படி அழுகழுகையா வருது? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க எதுக்கு அப்படி அழறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நானுக்கு சுக்கி ஃப்ரெண்ட மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் அழுகையா வந்துருச்சு. அச்சோ, அப்பா உங்களுக்கு மட்டும் உங்க ஃப்ரெண்ட் குமார் மாமா உங்க கூடவே இருக்கிறாங்க, எனக்கு எனக்கு என்னோட சுக்கி ஃப்ரெண்ட் கூடவே இல்லல, அப்ப நான் மிஸ் பண்ணுவேன்லப்பா. நமக்கு நமக்கு பிடிச்சவங்கன்னா நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. நீங்களாம் மட்டும் நாங்க அன்னைக்கு கோயிலுக்கு சாமி காப்பாத்து கும்பிட போனும்போது தம்பியை மிஸ் பண்ணிட்டு தானே தம்பியை தேடி வந்துட்டீங்க. அப்பனா தம்பியும் தம்பி ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுவான்ல, அதனால தான் மிஸ் பண்ணிட்டான். சரிடா ராஜா, அதுக்கு தான் அடம் பிடிச்சு உன் ஃப்ரெண்ட பக்கத்துலயே வச்சுக்கிட்டே, அப்புறம் என்ன? அதுவே தம்பிக்கு தெரியவே இல்ல. தம்பி நான் தூங்கிட்டான், இப்பதான் முழிச்சு பாக்குறான். சுக்கி ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கறாங்க. ஆமாப்பா, அவங்க நேத்தே வந்துட்டாங்க. பா 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 சுக்கி ஃப்ரெண்ட் வந்ததுமே அவங்களுக்கு அவங்களுக்கு டீ டீ கொடுத்தீங்களாப்பா குடிக்கிறதுக்கு? ஏன்பா டீ கொடுக்கணுமா? உங்க உங்க ஃப்ரெண்ட் குமார் மாமா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாட்டி உடனே டீ போட்டு கொடுத்துருவாங்கல்லப்பா. அது மாதிரிக்கு என் ஃப்ரெண்டுக்கு நீங்க நீங்க டீ கொடுத்தீங்களா அப்படின்னு தான் தம்பி கேக்குறான். டீ கொடுத்தாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு, உங்க ஃப்ரெண்ட நல்லபடியா பாத்துக்கிட்டாச்சு. இங்க ஹாஸ்பிட்டல்லையே கேண்டீன் இருக்குல்ல, எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அப்பனா சரி. சுக்கி ஃப்ரெண்ட் என்னப்பா என்னப்பா சுக்கின்னு கூப்பிடுங்க போதும். சுக்கி உங்களுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருந்ததா? கம்ஃபர்டபுள். அந்த கம்ஃபர்ட்டபிளா இருந்ததா சுக்கி? நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருந்தது சுக்கி, ஜாலியா இருந்தேன் வாகக்குட்டி கூட இருக்கும்போது. அப்பனா சரி. இதெல்லாம் குட்டி பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் கேட்கணும் இப்படியெல்லாம் பேசணும்னு? அப்பா. அப்பாவா? சரிடா தங்கம். மிஸ், சார் நீங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறதுன்னு ஆகிட்டு வாங்க. அதான் சார் நானும் கேட்கலாம்னு நினைச்சேன், போயிட்டு வந்துடட்டுமா? சுக்கி இல்லடா குட்டிமா, நான் நேற்று வந்தேன்ல, இன்னும் குளிக்கல, குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு மாமாம் சாப்பிட்டு மறுபடியும் வாக்கா குட்டி கூட இருக்கிறதுக்கு வந்துடுறேன். இந்த இங்கேயே எல்லாமே இருக்குன்னு அப்பா இப்ப தானே சொன்னாங்க சுக்கி, நீங்க இங்கேயே குளிச்சிருங்க. குளிக்கலாண்டா கண்ணா, உன்னோட ஃப்ரெண்டுக்கு வேற ட்ரெஸ் இல்லைல்ல, நான் ஒண்ணுமே கொண்டு வரல. வாக்கா குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டது போட்டபடி பதறி போய் அப்படியே ஓடியாந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு ஓடியாந்துருவேன். ராஜா இங்க பாரு, மிஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துருவாங்க, அது வரைக்கும் அப்பா உன் கூட இருக்கேன். ஆமா, அப்பா சொல்ற மாதிரி சீக்கிரமா வந்துருவேன். பா பா சுக்கி ஃப்ரெண்டுக்குப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. ஃப்ரெண்ட் இங்கேயே குளிக்கட்டும்பா. இல்லப்பா, அதெல்லாம் சரியா வராதுப்பா. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்கங்கிறதுக்காக அவங்கள போட்டு நம்ம ரொம்ப படுத்தி எடுக்க கூடாது. அவங்க விருப்பத்துக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் இறங்கி வந்துதான் ஆகணும். அவங்க நம்மள மாதிரி கிடையாதுல்ல, அவங்களுக்கு இங்க குளிக்கிறதுக்கு இங்க ரெடி ஆகுறதுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். நம்மன்னா அப்படி இல்ல. ப்ளீஸ் அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் நீங்க விடணும், சரியா? அப்பதான் நீங்க குட் பைன்னு உங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க.
எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்க கூடாதுப்பா. அவங்களோட நிலைமையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்காக அவங்க இறங்கி வந்திருக்காங்கல்ல, அப்ப அவங்க விருப்பத்துக்கும் நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்டா தங்கம். சரிங்கப்பா. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் பாவம், அவங்கள நீங்களே கார்ல கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்கப்பா. நமக்காக வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அப்பா தான் சொன்னாங்க. சரி, அப்போ அப்பாவே மிஸ்ஸை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரேன். சரியா? அப்போ அது வரைக்கும் நீங்க சமத்தா இருப்பீங்களா பாட்டிக்கிட்ட? ஓகே. சரி, அப்ப பாட்டி வந்ததும் நாங்க கிளம்புறோம். பாட்டி எங்க போயிருக்காங்க? பாட்டிய நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு குட்டி பிள்ளையார் இருக்காரு. அவர்கிட்ட என் பேர பிள்ளைக்கு சீக்கிரமா குணமாகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் என் குட்டி பிள்ளைய பார்க்கணும்னு முன்னாடியே ஓடி வந்துட்டேன். சரி, பாட்டி வரட்டும். ம். ஹாய் வாகா. ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய், குட் மார்னிங். ஆமா, இவங்கெல்லாம் யார் வாகா குட்டி? இவங்க என்னோட அப்பா. என் பக்கத்துல இருக்கிறது நான் சொன்னேன்ல, என் சுக்கி ஃப்ரெண்ட். ஓ, இவங்க தானே அது. ஹாய் சார். ஹாய் சார். நான் வாகாவோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? நைஸ் டு மீட் யூ சார். என்னப்பா? இவங்க என்னோட ஃப்ரெண்ட், மூர்த்தி ஃப்ரெண்ட். மூர்த்தி ஃப்ரெண்டா? அப்படியாப்பா? ஆமா, இவங்க இங்கதான் டாக்டரா இருக்காங்க. ஆனா பாவம், இவங்களுக்கு உடம்பு சரியில்லைப்பா. எனக்கு பக்கத்துல பெட்டில தான் படுத்திருந்தாங்க பாவம். அப்படியாடா ராஜா? அவங்களுக்கு உடம்பு சரியா போச்சு போலயே, வாக்கா குட்டி மாதிரியே. ஆமா. உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா சார்? கொஞ்சம் பரவாயில்ல சார். அவங்களுக்குமே அவங்க ஃப்ரெண்ட் வந்தாங்கன்னா சரியா போகும். ஆமா சார், என் ஃப்ரெண்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் உடம்பு சரியா போகவே மாட்டேங்குது. அப்புறம் சார், நான் வாகாவை கொஞ்சம் செக் பண்ணணும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே சார், ஓகே. மிஸ், போலாம் சார். மிஸ், நீங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓ, கண்டிப்பா வருவேன் சார். ஓகே மிஸ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஆஃபீஸ் கார் வரும், என் ஃப்ரெண்டை கொண்டு வர சொல்லியிருக்கேன். அப்புறம் காளியையும் வர சொல்லியிருக்கேன். காளி உங்களை ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ணுவா அப்படி, ஓகேவா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. சார், வா காளி. குட்டி தம்பி இப்போ எப்படி சார் இருக்கான்? பரவாயில்ல, பெட்டர். இப்போ மிஸ் இருக்காங்கல்ல, இவங்கள அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவங்க ரெடி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப இங்கே கூட்டிட்டு வரணும். ஓகே சார், ஓகே. அப்போ நம்ம வீட்டுக்கு போய் நான் கார் எடுத்துட்டு வரவா சார், இல்லை நீங்கள் வந்த கார்லேயே போகவா? இல்ல குமார் சார் இப்போ ஆஃபீஸ் கார் எடுத்துட்டு வருவாரு, நீங்க அதுலயே போயிட்டு வந்துருங்க. ஓ அப்படியா சார்? குமார் சார் இப்போதான் நான் வரும்போது தான் உள்ள நுழைஞ்சாரு. ஓ வந்துட்டாரா? சரி, அப்படின்னா நீங்க அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிடுங்க. ஓகே சார். மேம், போயிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க சார். ப்ரோ, எங்க நீ ஏன் இவங்களை கூட்டிட்டு போய் அவங்க ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வருவியோன்னு நினைச்சிட்டேன். என் லிமிட் எதுன்னு எனக்கு தெரியும், எங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதே எனக்கு பிடிக்கல ப்ரோ. வாகா குட்டி நல்லபடியா கியூர் ஆகணும், அதுக்கு இவங்க வாகாவுக்கு தேவை, வாகா நமக்கு தேவை. ஸோ இவங்களும் நமக்கு இப்போ தேவையானவங்க தான். நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கும் போது நம்ம அவங்கள அவமரியாதை பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது மரியாதையா நடத்தணும். நீ இவங்க கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகு. நீ இந்த டீச்சருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன் இங்கேயே ரெடி ஆகுங்கன்னு சொல்லுவியோன்னு நினைச்சிட்டேன். அதான் சொன்னேன்லடா, என் லிமிட் எனக்கு தெரியும், யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எதுக்கும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இரு ப்ரோ. நான் எப்பவும் எங்கேயும் கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத எப்பவும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ சொல்ற மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து நான் தள்ளியே தான் இருக்கேன். அதுக்காக அவங்கள காயப்படுத்தி தான் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண் பார்வையிலே அவங்கள தள்ளி வைக்கலாம். சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு. சார் உள்ள வாக்கா குட்டி கூட பேசிட்டு இருக்காரு, நான் சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ. இவங்க தான் உன்னோட சுக்கி ஃப்ரெண்டா? ஆமா. உங்க ஃப்ரெண்ட் இன்னும் வரலையா ஃப்ரெண்ட்? என் ஃப்ரெண்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. என் ஃப்ரெண்ட்லாம் நல்ல ஃப்ரெண்ட். நான் அழுதுனா கூப்பிட்டனா உடனே வந்துடுவாங்க பாத்தீங்களா? ஆமா பாரேன். அப்புறம் இவங்க தான் உங்க அப்பாவா?
வாகா குட்டிக்கு இப்போ ஃபீவர் எப்படி இருக்கு பாரு, சுத்தமா குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சா? குறைஞ்சிருச்சே. பல்ஸும் நார்மலா இருக்கு. அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான். சரி, வாக்கா குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா? இன்ஜெக்ஷன் போட்டாதான் சீக்கிரமா உடம்பு சரியா போகும். அப்புறம் உன் சுக்கி ஃப்ரெண்ட் கூட எப்பவும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகலாம். ஆமா, இல்லாட்டி உடம்பு சரியாவே போகாது. இங்கேதான் ஹாஸ்பிட்டல் பெட்லயே படுத்து கிடக்கணும் என்ன மாதிரி. நோவா? அப்போ இன்ஜெக்ஷனுக்கு எஸ்ஸா? இன்ஜெக்ஷன் வலிக்காம போட்டுடலாமா வாக்கா குட்டிக்கு? நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என் ஃப்ரெண்டுக்கு நான் வலிக்கிற மாதிரி ஊசி போடுவேனா? போடவே மாட்டேனே. ப்ளீஸ் ப்ளீஸ் வாகா, சொல்லி கொடுக்காத வாகா. உங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் 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 வாகா குட்டி, நான் வலிக்காம போட்டுருவேன். வலிக்காம அப்படியே மெல்ல போட்டாச்சு. டஸ்ட்பின் எங்க இருக்கு? இங்க இருக்கா? வலிச்சுச்சா குட்டி பிள்ளைக்கு? இந்த வெரி குட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஊசி போட்டா வலிக்கவே வலிக்காது. ஆமா, பின்ன சுக்கி ஃப்ரெண்ட் கூட அப்படித்தான் சொல்லுவாங்க தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட் உங்கள வெரி குட் பை சொல்லுவாங்களா? என் ஃப்ரெண்டெல்லாம் என்ன அப்படி சொல்லவே மாட்டாங்க. நல்ல ஃப்ரெண்டா வச்சுக்கறணும் மூட்டி ஃப்ரெண்ட். என்ன செய்யறது, வாகா குட்டிக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கலையே. வாகா குட்டிக்கு நல்ல குணமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடி போயிடலாம் போலயே. ஓடி போயிடலாமா? ஓடிடலாமே. உனக்கு என்னப்பா, உன் சுக்கி ஃப்ரெண்ட் வந்தாச்சு, உங்க அப்பா இருக்காங்க, உன் டார்லிங் இருக்காங்க, உங்க பாட்டி இருக்காங்க. பத்தா குறைக்கு இன்னும் யாரோ குமார் மாமா வேற வந்துட்டு போறாங்க. எல்லாருமா சேர்ந்து வாகா குட்டிக்கு வந்த ஃபீவர் எல்லாத்தையும் விரட்டிட்டாங்களே. அப்படியா? ஆமா, பின்ன அதனாலதான் வாகா குட்டிக்கு சீக்கிரமா சரியா போச்சு. உங்களுக்கும் சீக்கிரமா சரியா போகும்னு. சரிப்பா சரிப்பா. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா மூட்டி ஃப்ரெண்ட், என் சுக்கி ஃப்ரெண்ட் நேத்தே வந்துட்டாங்களாம். தம்பி தூங்கிட்டு இருந்த போதே வந்துட்டாங்களாம். எனக்கு தெரியுமே, நான் நேரத்தே பார்த்துட்டேன் தெரியுமா, உன் பக்கத்திலே இருந்தாங்க. எப்படியோ வர வச்சுட்ட பாத்தியா? அல்லது அடம் பிடிச்சா வந்துருவாங்க. நீங்களும் அதே மாணிக்கு அல்லது அடம் பிடிங்க, அப்பதான் உங்க ஃப்ரெண்டு வருவாங்க. அழுது அடம் பிடிச்சா வருவாங்களா அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? எனக்கே தெரியும். உனக்கே தெரியுமா? எப்படி தெரியும்? எங்க பாட்டி எங்க அப்பா கிட்ட ஏதாவது கேட்டானா, எங்க அப்பா மாட்டேன்னு சொன்னார்னா உடனே அழுதுருவாங்க. எங்க அப்பாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிருவாங்க. அப்புறம் பாட்டி அழுதைய நிறுத்திடுவாங்க. அப்புறமா என் டார்லிங் போன்ல பேசும்போது ஹலோ பேசுவாரா, அப்பம்போது எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க. எங்க அப்பா டேய் தம்பி அதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொன்னா ப்ரோ அப்படின்னு உடனே என் டார்லிங் அப்படியே பேசுவாங்க. உடனே எங்க அப்பா சரிடா தம்பி அப்படி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? பாருடா, எனக்கு தெரியாதே. அந்த மாணிக்கு நானுமே எங்க அப்பா கிட்ட அப்படியே அழுதுட்டே இருந்தேன்னா எங்க அப்பா எதுனால எனக்கு செஞ்சிருவாங்க. அப்படியா? ஆமா. உங்க அப்பா அப்போ கோபம் வந்து அடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி அழும்போது? எங்க அப்பாவுக்கு கோபம் பெருசா வரும், ஆனா அடிக்க மாட்டாங்க. அப்புறமா அப்பா சொல்லுவாங்க, நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பிடிவாதம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓஹோ, இப்போ நீங்க பிடிவாதம் பிடிச்சது அப்ப நல்ல விஷயமா? ஆமா, என் சுக்கி ஃப்ரெண்ட்
பாவம் தெரியுமா மூர்த்தி ஃப்ரெண்ட், நான் இல்லாம அவங்களுமே என்னைய ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அதனாலதான் நான் அழுது வர வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரியே அழுங்க. எங்க அப்பா கிட்ட நான் சொல்லட்டா, உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர சொல்லி? நான் சொன்னா எங்க அப்பா என்னாலுமே கேட்டுருவாங்க. சரி, உங்க அம்மாவை பார்க்க போலாமா? உங்க அம்மாவை கூட்டிட்டு வரலாமா? உங்க அம்மா ஏதோ காலேஜில் படிக்கிறாங்களாமே, எக்ஸாம் இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாங்க. எங்க அம்மா இப்ப வரமாட்டாங்க. அவங்களுக்கு இன்னுமே எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க பக்கத்துல அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் வாங்கி எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமா நாங்க போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வருவோம். ஓகே ஓகே ஓகேடா தங்கம். ஆமா, உங்க அம்மாவை நீ பார்த்துருக்கியா? No. நோ. ஓகே, உங்க அம்மா பேர் என்னப்பா? நான் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா ஃப்ரெண்ட்? எங்க அம்மா பேரு துளசி. துளசியா? ஓகே ஓகே, நல்ல பேர் தான். சரி, இப்போ இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வருதா? சரி, உன் ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? ஓகே. சரிப்பா, சரி, ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். டாடா. டாடா. முத்து வா ப்ரோ. ஏண்டா அம்மாவை நேத்து என்னமோ சொன்னையா? உன்னதாண்டா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு முதல்ல கேளு. டேய், அவங்க என்ன வேணா சொல்லியிருக்கட்டும்டா, அதுக்காக நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நீ இப்ப எதுக்கு வந்த? வாக்க குட்டியை பார்க்க வந்தியா இல்ல என்ன என்கொயரி பண்ண வந்தியா? டேய் இங்க பாரு, என்ன பார்த்து பேசு. சும்மா அப்படியே சொல்லு, கேக்குது எனக்கு. இங்க பாரு, வாகா குட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் கியூர் ஆகணும்னா அந்த டீச்சர் அவன் கூட இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு அந்த டீச்சரை போட்டு ஏன்டா அந்த பாடுபடுத்துற? இப்ப என்ன அம்மா என்ன தப்பா சொல்லிட்டாங்க? இப்ப உங்க அண்ணன் அந்த டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன? எனக்கு வாகா குட்டியை விட என் ப்ரோ தான் முக்கியம். என் ப்ரோக்கு அடுத்துதான் எனக்கு யாரா இருந்தாலும், அது என் அம்மாவா இருந்தாலும் சரி, வாகாவா இருந்தாலும் சரி. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுக்காக நீ எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? ஆஃப்டர் ஆல் ஒரு டீச்சர் மந்த்லி 8,000 சேலரி வாங்குற ஒரு டீச்சர், அவங்களுக்காக நீ இவ்வளோ எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர? எனக்கு வாகா கூட அவங்க பழகுறதே பிடிக்கல. ஏதோ வாகா கியூர் ஆகணுங்கிறதுக்காக தான் அவங்கள இங்க அலோ பண்ணியிருக்கேன். ப்ரோ, நீ அண்ணன் கூடவே இருக்கியே, இப்படி ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் என் அண்ணன் வாகாவை சேர்த்துருக்கிறத பார்த்துட்டு நீ சும்மா இருந்திருக்க. எனக்கு ஒரு கால் பண்ணி சொன்னா என்ன குறைஞ்சா போயிருப்ப? டேய், வாகா ஒரு ஸ்கூல்ல உங்க அண்ணன் சேர்க்கிறான்னா அந்த ஸ்கூலை பத்தி முன்ன பின்ன விசாரிக்காமலாடா சேர்த்திருப்பான். வாகா குட்டி படிக்கிற ஸ்கூல் சின்ன ஸ்கூல் தான், ஆனா டிசிப்ளின்ல மதுரை சிட்டிலேயே நம்பர் 1ல இருக்கு. வாகாவை மதுரையில் இருக்கிற எந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஸ்கூல் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி கடைசியில இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணியிருக்கான் அவன் அண்ணன். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலை பத்தின A to Z எல்லா டீடைல்ஸையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு தான் வாகா வாங்க கொண்டு அட்மிஷன் போட்டிருக்கான். அவன் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறதுனால, பொறுமையா போறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது உன் நினைப்போ? இப்ப நீ சொன்னியே ஆஃப்டர் ஆல் மந்த்லி 8,000 சேலரி வாங்குற ஒரு டீச்சர்னு, அந்த டீச்சர் யாருன்னு தெரியுமா உனக்கு? டேய் குமார். என்ன கேஸ்? இங்க வா. வரேன்டா, உங்க அண்ணன் கூப்பிடுறான், என்னன்னு கேட்டு வர்றேன். கொஞ்சம் கோவத்தை குறை. என்ன யூகேல இருக்கிற நீ உன் வீட்டு வாசல்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை பாக்குறியே, வீட்டுக்குள்ள இருக்கிற உன் அண்ணன் பார்க்க மாட்டான்? கொஞ்சமாவது யோசிடா. ஆத்திரம் உன் அறிவை மறைக்குது, நிதானமா இரு. டேய் வந்துட்டேன். யோ குட்டி பிள்ளை, குட்டி கண்ணு. எதே வாகா மறுபடியும் ஐசியூல இருக்கா நம்மளதே?